சொரக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா நறுக்கி பிஞ்சு சொரக்காயை எடுத்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிள்ளை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு தோலோடு போடணும். அப்போதான் நிறையா சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அடி அடிச்சுக்கோங்க. 2 தடவை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். கொஞ்சோண்டு சீரகம் போட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா சொரக்காயை போட்டு ஒரு சொரக்காய் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பாதியை இல்லை ஒன்று போட்டு தரலாம். மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொரக்காய் மேலே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சோண்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டுலாம் இல்லை, நல்லா தான் ஊற்றணும். ஊற்ற மாட்டேன்னா அதில் வேணும். அதில் 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி இப்போ எல்லாத்தையும் நல்லா வேக விடணும். நான் தோலோட தான் போட்டிருக்கேன். தோல் வந்து நல்லா உடம்புக்கு நல்லது. தோல் வந்து இந்த அம்மா உடம்பு தோலுக்கும் நல்லது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உரப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க, இன்னும் வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாம் கலந்த மசாலா கொஞ்சம் போட்டு வீட்டு மசாலா பொடி எல்லாம் கலந்தது கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுரக்காய் கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.